Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 10/7/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8:45 9 o'clock ரீச் ஆகிடும். இந்த வீடியோவில் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் கூடிய விரைவில் வெளியிடப்பட உள்ளது அப்படிங்கிற தகவலையும், இன்று மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் அதாவது இந்தூரில் மறுதேர்வு வேணும் அப்படின்னு மாணவர்கள் சார்பாக பதியப்பட்ட வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது இன்று நீதிமன்றத்திற்கு வர உள்ளது. அதனுடைய விபரம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பர் அப்டேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எப்போது வெளியிடப்பட உள்ளது, அதே போல் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் மறுதேர்வு தொடர்பான வழக்கினுடைய விபரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த தகவல் தான். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். தரவரிசை பட்டியல் தயாரிக்கும் பணி தீவிரம். MBBS BDS படிப்புகளுக்கு பிறகே துணை மருத்துவ கலந்தாய்வு நடத்த வேண்டும். அலைடு கோர்சஸ், மெடிக்கல் தொடர்பான அலைடு கோர்சஸ் எல்லாம் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கு பிறகே நடத்த வேண்டும், கலந்தாய்வு நடத்த வேண்டும் அப்படின்னு நிறைய கல்வியாளர்கள் எல்லாம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எதனால் அப்படின்னா MBBS BDSக்கு அப்ளை பண்ணி அதில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா தான் அலைடு கோர்சஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க. முதல்லையே இந்த துணை மருத்துவ படிப்புக்கு கலந்தாய்வு நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சேஃபர் சைடுக்கு இதுலேயும் கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் MBBS ஆர் BDSல லேட்டராக கலந்தாய்வு நடந்ததுன்னா அதுலேயும் கலந்துக்குவாங்க. அப்போது சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் ஃபஸ்ட்டு MBBS அண்ட் BDSக்கான கலந்தாய்வு முடிந்த பிறகு துணை மருத்துவ படிப்புக்கு கலந்தாய்வு நடத்த வேண்டும் அப்படின்னு கல்வியாளர்கள் வலியுறுத்தல். ஓகேங்க சார், இதில் நம்மளுக்கு என்ன தகவல் அப்படின்னா, நீட் மதிப்பெண்களை மத்திய அரசிடமிருந்து பெற்று, இப்போ நான் இந்த எல்லோ கலரில் இருக்கிறத படிச்சுட்டு இருக்கிறேன். நீட் மதிப்பெண்களை மத்திய அரசிடமிருந்து பெற்று அதன் அடிப்படையில் கம்ப்யூட்டர் முறையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. ஓகேங்களா? ஏன்னா மாணவர்களும் பெற்றோர்களும் இதற்காகத்தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மருத்துவ படிப்பு, துணை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வரும் நிலையில் மருத்துவ படிப்புக்கு பிறகே துணை மருத்துவ படிப்புகள் கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரி, ஒரு ESIC KK நகர் சென்னை 37 காலேஜஸில் 5200 MBBS இடங்கள் உள்ளன. இதில் ஆல் இண்டியா கோட்டாக்கு அதுக்கான ஒதுக்கீடு போக மீதமுள்ள 85% இடங்களை மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 9200 அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 9200 MBBS இடங்கள் இருக்கின்றன. இதில் 496 இடங்கள் 7.5%க்கு அலாட் பண்ணிடுவாங்க, அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு. BDSக்கு பார்த்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் BDS டென்டல் காலேஜ் இருக்குது. அதில் 250 BDS இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். அகில இந்திய ஒதுக்கீட்டில் இருந்த 11350 MBBS இடங்கள் தமிழகத்தில் உள்ளன. அதனால் கடந்த ஆண்டை போலவே நடப்பாண்டும் 11350 மருத்துவ இடங்கள் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இந்நிலையில் 2025-26 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு TN மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 25ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது.
நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் ஆர்வமாக விண்ணப்பித்தனர். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 30,000த்திற்கும் மேற்பட்டோரும், அரசு ஒதுக்கீட்டுக்கு 42,000த்திற்கு மேற்பட்டோரும். இதுக்கான கவுண்ட் என்னங்கிறத இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 72,946 பேர் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்பதாரர்களின் நீட் மதிப்பெண், அதாவது NTA கிட்ட இருந்து தமிழ்நாடு மாணவர்கள் எத்தனை பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வாங்கி, அதுக்கப்புறம் யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதையும் எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் முறையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு ஏறத்தாழ 15,000 இடங்களும் உள்ளன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படலாம் அப்படிங்கிற தகவல் இந்த செய்தித்தாளில் வந்திருக்குது. ஓகேங்களா? இதை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இன்றைய நாள் 10/7/2025 இன்றைக்கி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் 75 மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு ஒரு நியூஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஜூலை 10ஆம் தேதிங்கிறது இன்னைக்கு தான். ஸோ இன்று இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற உள்ளது. அதனுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கிடைச்ச அடுத்த செகண்டே நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். இன்று இந்த வழக்கினுடைய விசாரணை முடிஞ்சு அதை பற்றின அப்டேட் கிடைச்ச அடுத்த செகண்டே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ கீப் வாட்சிங். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.